குறிப்பிட்ட கிராமத்துல ஒரு சிறிய பையன் தன்னுடைய கரத்தினால ஒரு அழகான போட்டை அவன் செய்து அவனுடைய வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நீரோடையில ஒரு கயிறு அதிலே கட்டி அதை வைத்து விளையாடி கொண்டிருந்தான். தண்ணீர் வேகம் அதிகரிக்கவே அந்த போட்டானது அவனுடைய கரத்திலிருந்து அருந்து அது தண்ணீருக்குள்ளாக அடித்து போக ஆரம்பித்தது. அவன் மிகவும் வேதனையோடு கூட என்னுடைய கரத்தினாலே அழகாய் செய்த போட் நான் தவறிவிட்டேன்னு சொல்லி வேதனையோடு கூட அவன் வீட்டுக்கு வருகிறான். ஒரு சில நாட்கள் அது அவனுடைய சிந்தையிலே மறக்காமல் அப்படி இருந்து கொண்டிருக்கிறார். குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அவனும் அவனுடைய தகப்பனாரும் மார்க்கெட் பகுதியில செல்லும்போது அந்த மார்க்கெட் பகுதியிலே ஒரு பழைய பொருட்கள் விற்கிற கடையில அந்த போட் முன்பதாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த போட்டை பார்த்த உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். தகப்பன் இடத்துல சொல்றான், அப்பா இது என்னுடைய போட்டு, என்னுடைய கரத்தினாலே நான் உருவாக்குனது. அந்த கடைக்கார இடத்துல போய் சொல்றான், அங்கிள் என்னுடைய போட்டுன்னு சொல்றான். உடனே அவர் சொல்றாரு, அப்பா நீ அதற்கான பணத்தை செலுத்தி விட்டு இந்த போட்டை தாராளமா எடுத்துக்கொள்ளலாம். உடனே தகப்பனார் அந்த பணத்தை செலுத்தி அந்த போட் அவனுடைய கரத்துல வாங்கி கொடுத்தார். வாங்கின உடனே அதை அணைத்து கொண்டு அந்த சிறு பையன் சொன்னா, நீ எனக்கு 2 விதத்துல சொந்தம். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தின் மேல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு 2 விதத்துல சொந்தம். ஒன்று, என்னுடைய கரத்தினாலே உங்களை சிருஷ்டித்தேன், ஆதியாகமம் 2:7 பார்க்கிறோம். 2வது, தூரமாய் போன பாவம் செய்து தூரமாய் போன நீங்கள் நான் தேடி வந்து பரிசுத்த இரத்தத்தையும் என்னுடைய விலையேறப்பட்ட ஜீவனையும் கொடுத்து உங்களை மீட்டு கொண்டதுனாலே விலைக்கிரயமாக உங்களை மீட்டு கொண்டேன். 1 கொரிந்தியர் 6:20 பார்க்கிறோம். ஆகியனால பிரியமானவர்களே, அவர் சிருஷ்டிப்பின் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்மை அர்ப்பணிப்போம். ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் 2 விதத்தில் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.